அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் மாதம் மிதுன ராசி பலனை பத்தி தான் பார்க்க போறோம். டிசம்பர் ராசி மிதுன ராசி அன்பருக்கு கலவையான பலன்களை தரும் மாதமாக அமையும். மாதத்தின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் சில சவாலாக கொடுத்தாலும், பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றங்கள் தென்படும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படும் மாதம் இது. மேலதிகாரியின் ஆதரவு கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். எனவே பொறுமை அவசியம். வியாபாரத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். கூட்டாளியிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் 2ஆம் வீட்டை சஞ்சரித்து பண வரவுக்கு சாதகமாக அம்சமாகும். இருப்பினும் அவர் வக்ர நிலையில் இருப்பதால் வரவேண்டிய பணம் கைக்கு வர சிறிது தாமதம் ஆகும். மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பான மருத்துவம் அல்லது குடும்ப செலவுகள் ஏற்படலாம். வீண் விரயங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும். 3ஆம் வீட்டிற்கு எதுவும் 9ஆம் வீட்டு ராகுவும் இருப்பதால் சகோதர வழியில் அல்லது தந்தை வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சு நிதானம் தேவை. காதலர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம். ஈகோ பிரச்சனையை தவிர்ப்பது உறவை வலுப்படுத்தும். திருமண முயற்சிகளில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் உஷ்ணம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உண்பதும் போதுமான ஓய்வும் அவசியம். கல்வியில் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதை குறைத்து கொண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். விடாமுயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும். 10ஆம் வீட்டு சனி இருப்பதால் தொழில் மற்றும் வேலைகள் பொறுப்புகள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு குரு இருப்பதால் தனவரவு உறுதி செய்வார், ஆனால் தாமதப்படுத்த வாய்ப்புள்ளது. ராகு கேது 9 மற்றும் 3ஆம் இடத்தில் ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிப்பார், பயணங்களையும் கொடுப்பார். விஷ்ணுவின் வழிபாடு மன அமைதியை தரும். தானம் சனி பகவான் தாக்கத்தை குறைக்கும். பசுவின் வழிபாடு குருவின் அருளை பெற்றுத்தரும். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.